My studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple thoughts. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அன்புள்ள தங்கவேலு, 10 வருஷங்களுக்கு பிறகு உனக்கு லெட்டர் எழுதுகிறேன். இவ்வளவு காலமாக என்னிடமிருந்து ஒரு செய்தியும் வராததை பற்றி நீ ஆச்சரியப்பட்டிருக்கலாம். சென்ற 10 வருஷங்களாக நான் இந்தியாவிலேயே இல்லை. போலீஸுக்கு பயந்து தலைமறைவாக ரன்கோனில் இருந்தேன். நேற்று தான் சென்னை வந்தேன். வந்தது முதல் உன்னை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறேன். உன்னை தவிர வேறு நண்பன் ஏது? ஆனால் உன் வீட்டுக்கு நேரில் வருவது உசிதமில்லை. ஆகவே உன்னை மூர் மார்க்கெட்டில் நாளை 6 மணிக்கு எதிர்பார்க்கிறேன். முன்பு நாம் வழக்கமாக சந்தித்து பேசும் மரத்தடியில் நீ வந்து காத்திரு. தவறாமல் வா. இப்படிக்கு உன்னை மறவா நண்பன் நடராஜன். தங்கவேலுவும் நடராஜனும் பாலியத்தில் நண்பர்களாகத்தான் இருந்தார்கள். அதற்காக இப்போது ஒரு நல்ல லாபத்தை கை நழுவ விடுவதற்கு தங்கவேலு தயாராக இல்லை. ஒரு கொள்ளை கேஸில் சம்பந்தப்பட்டான் என்ற நடராஜனை போலீசார்கள் தேடிக்கொண்டிருந்த விஷயம் அவனுக்கு தெரியும். அவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 500 ரூபாய் பரிசு அளிக்கப்படும் என்று விளம்பரம் செய்யப்பட்டிருந்ததும் தெரியும். ஆகவே தன்னை சந்திக்க போகும் நடராஜனை போலீஸ்காரர்களிடம் பிடித்து கொடுத்துவிட்டு 500 ரூபாய் பரிசை பெறுவதுதான் புத்திசாலித்தனம் என்று தங்கவேலு தீர்மானித்து விட்டான். சரியாக 6 மணி. நடராஜன் தங்கவேலு இருந்த இடத்திற்கு வந்தான். வந்தவன் சட்டென்று ஒரு கடிதத்தை தங்கவேலுவின் பையில் போட்டுவிட்டு, என்னை போலீஸ்காரர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் பேசுவது ஆபத்து. இந்த லெட்டரில் விஷயங்களை எழுதியிருக்கிறேன். அதில் குறிப்பிட்டிருக்கும் இடத்திற்கு கட்டாயமாக வா என்று அவசரமாக கூறிவிட்டு ஒரே பாய்ச்சலில் அங்கிருந்து ஓடினான். ஆனால் தங்கவேலு தகவல் தந்திருந்த போலீஸ்காரர்கள் லேசுப்பட்டவர்களா? நடராஜனை பின்தொடர்ந்து ஓடி ஒரே நிமிஷத்தில் அவனை மடக்கிவிட்டார்கள். 500 ரூபாய் இனாம் கிடைக்கப் போவது பற்றி தங்கவேலு அப்போது அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஆனால் நடராஜன் தந்த கடிதத்தை படித்து பார்த்தபோது அவனுக்கு உண்டான துயரத்திற்கும் கூட அளவே இருந்திருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்புள்ள தங்கவேலு, கொள்ளையில் நானும் சம்பந்தப்பட்டவன் என்று போலீசார் நினைத்திருக்கிறார்கள் என்றாலும் நான் உண்மையில் நிரகராது என்பது கூடிய சீக்கிரம் ருசுவாகப் போகிறது. வக்கீலை வைத்து கேஸ் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். நான் மணக்கப் போகும் பெண்ணின் தகப்பனார் என் விஷயமாக சிரத்தை கொண்டிருக்கிறார். அவர் பெரிய பணக்காரர். ஆதலால் நான் மறுபடியும் மனிதனாக உலகத்தில் தலை நிமிர்ந்து நடமாட முடியும் என்பதில் சந்தேகமில்லை. என் உறவினர் ஒருவரிடம் என் பணம் 16,000 ரூபாய் இருக்கிறது. என் நட்புக்கு அறிகுறியாக அதை அப்படியே உன்னிடம் கொடுத்து தீர்மானிக்கிறேன். நாளை காலையில் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நீ என்னை சந்தித்தால் நேரில் விவரங்களை சொல்கிறேன். உடனே சென்று அவரிடமிருந்து நீ அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஏழ்மை நிலையில் இருக்கும் உனக்கு இந்த அற்ப உதவியாவது செய்து முடித்திருப்பது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. இப்படிக்கு உன் நன்மையை கோரும் நடராசன்.